வணக்கம். இது இன்றைய பார்வை நிகழ்ச்சி. புயல், வெள்ளம், மண் சரிவு போன்ற பேரிடர்களை எதிர்கொண்ட இலங்கை நாட்டை அதிலிருந்து மீட்கும் பெரும் நிதி கட்டமைப்பு நடவடிக்கைகள் கட்டவிழ வேண்டிய சந்தர்ப்பத்தில் அதனை பொறுப்பேற்று கணக்காய்வு செய்யும் உயர் அலுவலர்கள் இல்லாத அவல நிலையில் நாடு தள்ளப்பட்டிருக்கிறது. பேரிடரால் பாதிப்புற்றவர்களையும் நாட்டை அந்த அழிவுகளிலிருந்து மீட்டெடுப்பதற்கு பெருந்தொகை நிதி ஒரே சமயத்தில் செலவிடப்பட வேண்டிய நிலைமை உருவாகி இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சாதாரண அவசர நிவாரண பொருள் விநியோகத்திலேயே குளறுபடிகள், முறைகேடுகள், பின்கதவு நடவடிக்கைகள் தாராளமாக இடம்பெறுவதாகவும் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த சமயத்தில் மக்களின் மீளெழுச்சிக்கான நிவாரண விநியோகம், தொழில் முயற்சிகளை புனரமைப்பதற்கான நிதி உதவிகள், கடன்கள் மற்றும் பாலங்கள், வீதிகள், கட்டுமானங்கள் என்றும் பல்லாயிரம் கோடி ரூபாய் புனரமைப்பு நிதி ஏதோ ஒரு வழியில் திரட்டப்பட்டு செலவிடப்பட வேண்டிய கட்டாயம் எழுந்திருக்கிறது. இந்த சமயத்தில் தான் நாடு நிரந்தரமான கணக்காய்வாளர் நாயகம் இல்லாத நெருக்கடிக்குள் சிக்கொண்டிருப்பதாக தெரிய வந்திருக்கிறது. கடந்த 8 மாதங்களாக ஜனாதிபதி பரிந்துரைத்து 4 பேரை இந்த பதவிக்கு நியமிக்க தகுதியற்றவர்கள் என்று அரசமைப்பு கவுன்சிலில் தொடர்ந்து நிராகரித்துக் கொண்டிருக்கிறது. கடந்த 6ஆம் தேதியிலிருந்து பதில் கணக்காய்வாளர் நாயகம் கூட நாட்டுக்கு இல்லை என்றாகிவிட்டது. இது மிக முக்கியமான ஒரு பதவி. ஆனால் அதனால்தான் அரசமைப்பு கவுன்சிலின், குறிப்பாக அதன் சிவில் பிரதிநிதிகள் அரச நியமனத்தின் மிக கராவாக இருக்கிறார்கள். ஜனாதிபதி தன்னுடைய அரசியல் நிலைப்பாடுகளை விட்டுக் கொடுத்து நீதி நேர்மையானவரை, இந்த விடயத்தில் கையாள தகுதியுடையவரை, அதற்கான பாரம்பரியங்கள், அனுபவங்கள் கொண்டவர்களை பரிந்துரைக்க முன்வர வேண்டும். அது மாத்திரமல்லாமல் இலங்கை அரசாங்கம் ஏற்கனவே ரிபில்டிங் ஸ்ரீலங்கா பவுண்ட் என்ற நிதியத்தை ஆரம்பித்திருக்கிறது. ஆனால் இது இன்னும் நாடாளுமன்றத்தினால் கூட்டணிக்கப்படவில்லை. இந்த விடயங்களில் பல கோடி ரூபாய் பெறுமதியான தொகை குறுகிய காலத்தில் செலவிடப்படும் போதும் பெரும் முறைகேடுகளுக்கும் ஊழல்களுக்கும் கையாடல்களுக்கும் இது வழிவகுக்கும் என்றும் எச்சரிக்கப்பட்டிருக்கிறது. சுனாமி பேரலை பிரச்சனை ஏற்பட்ட போது இதே போன்ற மீள கட்டுமான முயற்சியை ஒட்டி ஹெல்பிடிங் ஹமாந்தோட்டை என்ற பெயரில் கட்டவிழ்ந்த முறைகேடுகள் இலங்கைக்கு அனுபவங்களாக இருக்கிறது. ஆகவே அரசு சொத்துக்கள், இதர செலவுகள் தொடர்பாக கணக்காய்வு நடவடிக்கைகள் கண்ணுக்குள் எண்ணெய் விட்டுக் கொண்டு அட்டவதானமாக கவனிக்கப்பட வேண்டிய சமயத்தில் அந்த துறையை செயலிழக்க செய்யும் விதத்தில் ஜனாதிபதி நடந்து கொள்ளக்கூடாது என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நியமனம் தொடர்பாக சர்வதேச நியமனங்கள், இந்த பதவி தொடர்பாக இதுவரை காலமும் பேணப்பட்டு வந்த பாரம்பரியங்கள், நடைமுறைகள், மரபுகள் போன்றவை உள்வாங்கி தகுதியானவர்களை பரிந்துரைக்க ஜனாதிபதி முன் வர வேண்டும். இந்த நிலையில் அரசமைப்புக்கு இணங்க நிரந்தர கணக்காய்வாளர் நாயகம் ஒருவரை உடனடியாக நியமிக்குமாறும் இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவிடம் விசேடமான கோரிக்கை ஒன்றையும் முன்வைத்திருக்கிறது. இது தொடர்பாக ஜனாதிபதிக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய கடிதத்தில் அரசு நிதி பயன்பாட்டில் வெளிப்படை தன்மையை பேணவும், சர்வதேச ரீதியில் நாட்டின் மீதான நம்பிக்கையை உறுதிப்படுத்தவும் இந்த நியமனம் மிக அவசியமானது என்றும் ஒரு வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. முன்னாள் கணக்காய்வாளர் நாயகம் கடந்த ஏப்ரல் மாதம் ஓய்வு பெற்றதன் பின்னர் இதுவரை நிரந்தர அதிகாரி ஒருவர் அந்த பதவிக்கு நியமிக்கப்படாமை குறித்து சட்டத்தரணிகள் சங்கம் தனது கவலை வெளிப்படுத்தி இருக்கிறது. அத்துடன் அரசமைப்பின் 153 ஒன்றின் கீழ் உறுப்புரிமையின்படி அரசு நிறுவனங்களின் பொறுப்பு கூறலை உறுதிப்படுத்தும் முதன்மையான பொறுப்பு இந்த பதவிக்கு உள்ளமையும் சுட்டிக்காட்டத்தக்க ஒரு விடயமாக இருக்கிறது. இலங்கை தற்போது சர்வதேச நாணய நிதியத்தின் வேலை திட்டத்தின் கீழ் பொருளாதாரத்தை மீள கட்டியெழுப்பி வருவதுடன் நிர்வா சூறாவளி அனர்த்த நிவாரணங்களுக்காக பெருமளவிலான வெளிநாட்டு நிதி உதவிகள் நாட்டிற்குள் கிடைத்து வருகிறது. இத்தகைய இக்கட்டான சூழலில் நிதி வெளிப்படைத்தன்மை மிக அவசியமானது என்பதால் அரசியல் சார்பற்ற துறையில் நிபுணத்துவமும் சுதந்திரமும் கொண்ட ஒருவரை அரசமைப்பு பேரவையின் இணக்கப்பாட்டுடன் உடனடியாக நியமிக்குமாறு சட்டத்தரணிகள் சங்கத்தின் தலைவர் ரஜீவ் அமரசூரிய மற்றும் செயலாளர் சதுர ஹல்கேன் ஆகியோர் கையொப்பமிட்ட கடிதத்தில் கூறப்பட்டிருக்கிறது. இந்த விடயத்தில் ஊழல் முறைகேடுகள் இடம்பெறுமானால் அதற்கு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவும் பொறுப்பேற்க வேண்டும் என அரசியல் விமர்சகர்களும் ஒரு கருத்தை முன்வைத்திருக்கிறார்கள். இதேபோல கணக்காய்வாளர் நாயகம் பதவிக்கு ஸ்ரீலங்கா ராணுவ அதிகாரி கேர்னல் OR ராஜசிங்கவை நியமிப்பதற்கு
ஜனாதிபதி அனுர்குமார திசாநாயக்கவின் பரிந்துரையை அரசியலமைப்பு பேரவை நிராகரித்திருக்கிறது. கணக்காய்வாளர் நாயகம் பதவிக்கு இதற்கு முன்னர் ஜனாதிபதி அனுர்குமார திசாநாயக்க பரிந்துரைத்தவர்களையும் அரசியலமைப்பு பேரவை நிராகரித்திருக்கிறது. படை அதிகாரிகளை அரச நிர்வாகத்திற்குள் கொண்டு வரும் தற்போதைய அரசாங்கத்தின் செயற்பாடுகள் கடும் விமர்சனங்களுக்கு உள்ளாகியுள்ளமையும் குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக இருக்கிறது. இதேவேளை புதிய கணக்காய்வாளர் நாயகம் பதவிக்கு ஜனாதிபதி பரிந்துரைத்து ராணுவ அதிகாரிகளுக்கு சிவஞானம் ஸ்ரீதரன் ஏன் ஆதரவாக வாக்களித்தார் என இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் முன்னாள் தலைவர் அம்பிகா சத்குணநாதன் கேள்வி எழுப்பியிருந்தார். அரசியலமைப்பு சபையின் உறுப்பினரான தமிழரசு கட்சியின் ஸ்ரீதரன் எம்பி சேவையில் உள்ள ராணுவ அதிகாரியான ராஜசிங்கவை கணக்காய்வாளர் நாயகமாக நியமிப்பதற்கு ஆதரவாக வாக்களித்திருக்கிறார்கள். இது உண்மையாக இருந்தாலும் ஸ்ரீதரன் எம்பி தான் வாக்களித்தமைக்கான காரணத்தை தமிழ் மக்களுக்கு விளக்க வேண்டும் என அம்பிகா சத்குணநாதன் தனது எக்ஸ் தளத்தில் ஒரு கருத்தை முன்வைத்திருக்கிறார். இந்த நியமனம் நாட்டிற்கு தீங்கு விளைவிப்பதாகும். ஏனெனில் இது கணக்காய்வாளர் நாயகத்தின் அலுவலகத்தின் சுதந்திரம் நல்லாட்சி அவரிடம் வேரூன்றி இருக்கிறது. ராணுவ கொள்கையை பாதுகாப்பாக கூடும் ஏற்படுத்தக்கூடும். இந்த உண்மைகளை அறிந்த நீங்கள் இந்த நபருக்கு ஏன் வாக்களிக்க வேண்டும் என்றும் ஒரு கருத்து கேட்கப்பட்டிருக்கிறது. சிஸ்டம் சேஞ்ச் இது அவற்றில் ஒன்று அல்ல என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். இத்துடன் இன்றைய பார்வை நிகழ்ச்சி நிறைவு பெற்றது. மீண்டும் நாளைய தினம் இதே போன்ற நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி.